ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறதுக்காக இன்றைக்கி வந்து டராஸ் ஆப் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த டராஸ் ஆப் வந்து நீங்களும் யூஸ் பண்ணி ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இவ்வளோ நாள் நல்லா தான் இந்த ஆப் வந்து ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ நீங்கள் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறதுக்காக இந்த டராஸ் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுறீங்க. ஆப் வந்து ஓப்பனே ஆக மாட்டேங்குது. அப்படியே ஓப்பன் ஆகினாலும் நீங்கள் ஷாப்பிங் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப, அதாவது யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ வந்து ஒட்டோவாகவே வந்து க்ளோஸ் ஆகுது. க்ளோஸ் ஆகுறப்ப ஆப் நாட் ரெஸ்பாண்டிங், இல்லாட்டி சம்திங் வென்ட் ராங், இல்லாட்டி ப்ளீஸ் ட்ரை அகெயின், இல்லாட்டி ஏதாவது ஒரு எரர் மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகுது. இல்லாட்டி இந்த டராஸ் ஆப்பை யூஸ் பண்ணுறப்ப ரொம்பவே ஸ்ட்ரக் ஆகுது, ஃப்ரீஸ் ஆகுது. உங்களால் வந்து ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணவே முடியலை. இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து நீங்கள் உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலில் டராஸ் ஆப்பில் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதை நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்தால் நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் மொபைலில் நீங்கள் ஹோம் ஸ்க்ரீனுக்கு போயிருங்க. ஹோம் ஸ்க்ரீனுக்கு போயிட்டு ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் சர்ச் பாரில் டராஸ் அப்படின்றத சர்ச் பண்ணி அந்த ஆப்பை வந்து நீங்கள் இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஆப்புக்கு ஏதாவது அப்டேட் வந்திருக்கான்னு பாருங்கள். அப்படி அப்டேட் எதுவும் வந்திருக்குமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுங்கள். அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷனே தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்கனாலுமே இந்த ஆப்பில் உள்ள பக்ஸ் காரணமாக வந்து இந்த ஆப்பில் இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து வரதுக்கான சான்ஸ் இருக்குது. அதோட அப்டேட் பண்ணுவோமா இருந்தால் மட்டும் தான் புதுசாக வந்திருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே நம்மளால் யூஸ் பண்ணவும் முடியும். அதனால் நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு அப்டேட் ஆகின அப்புறமா ஒருக்க யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் ஆப்ஸ் இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையுமே ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஆப் மேனேஜ்மெண்ட் லோட் ஆகின பிறகு அதில் சர்ச் பாரில் நீங்கள் டராஸ் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணி அந்த டராஸ் ஆப்பை வந்து நீங்கள் இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணோடனே இந்த இடத்துல வந்து ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கொடுத்து ஃபோர் ஸ்டாப் வந்து பண்ணிடணும். பண்ணிட்டு இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையுமே கொடுத்துட்டு இந்த இடத்துல கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி டிலீட் பண்ணி கிளியர் டேட்டா பண்ணிடுங்க. பண்ணதுக்கு அப்புறமா திரும்ப நீங்கள் ஹோம் ஸ்க்ரீனுக்கு போயிட்டு இந்த டராஸ் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். அப்படி ஓப்பன் பண்ணுறப்ப புதுசாக ஓப்பன் ஆகிற மாதிரி ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறமா உங்கள் நம்பர் எல்லாம் கொடுத்து லொக் ஆகிட்டு ஒரு யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னால் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து சால்வ் ஆகிருச்சா இல்லையா அப்படின்றத. மோஸ்ட்லி இப்படி கிளியர் டேட்டா பண்ணுறதன் மூலமாகவே இந்த ஆப்பில் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். அதோட உங்கள் மொபைலில் வந்து ஆப்டிமைசர் இல்லாட்டி க்ளீனப் இந்த மாதிரி ஏதாவது டூல்ஸ் இல்லாட்டி சாஃப்ட்வேர்ஸ் இருக்குமா இருந்தால் ஜஸ்ட் அதையும் ஒரு ஓப்பன் பண்ணி ஆப்டிமைஸும் க்ளீனப்பும் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு உங்கள் மொபைலையும் ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா கண்டினியூஸாக மொபைல் யூஸ் பண்ணுறதுனால நம்ம மொபைலுமே கொஞ்சம் ஸ்லோவாகும், ஸ்ட்ரக் ஆகும். அதனாலையுமே நம்ம யூஸ் பண்ணுற ஆப்ஸில் இந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் அடி வாங்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து உங்கள் மொபைலையும் ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஆப்டிமைஸ் பண்ணிவிட்டும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ட்ரை பண்ணுறதன் மூலமாக டராஸ் ஆப்பில் வந்து ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.